ஜூன் 18, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களை மறந்துவிட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தாலும் கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. உங்கள் நேரம் வரப்போகிறது. Even if you feel forgotten by others, the Lord has not forgotten you. Your appointed time is coming. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். ஐசாயா chapter 49 verse 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் என்னை யாரும் நினைப்பதில்லை, என் வாழ்க்கை எப்போது மாறும் என்ற எண்ணங்கள் வரலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் மிகவும் மதிப்புமிக்கவர். அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். பெதெஸ்தா குளத்தில் பல ஆண்டுகள் காத்திருந்த மனிதனை இயேசு தேடிச் சென்றார். அதேபோல் இன்று நீங்கள் காத்திருக்கும் காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரையும் ஜெபங்களையும் போராட்டங்களையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களுக்காக ஒரு சிறந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். See, I have engraved you on the palm of my hands. My dear brothers and sisters, sometimes you may think no one remembers me or when will my life change, but in God's eyes you are precious. He will never forget you. Jesus went to the man who had waited for years at Bethesda. In the same way, God knows exactly what you are waiting for. He sees your tears, prayers and struggles. Even if people forget you, God has already prepared the right time for your breakthrough. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, இன்று சோர்ந்து போன இருதயங்களை தொட்டு புதுப்பியும். நோயினால் போராடுகிறவர்களை உமது சுகமாக்கும் கரத்தால் தொட்டு பூரண ஆரோக்கியத்தை அருளும். வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல கதவுகளை திறந்து அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் காத்திருக்கிறவர்களின் ஜெபங்களுக்கு பதிலளியும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் மூடியிருந்த எல்லா கதவுகளையும் திறந்து உமது மகிமையை வெளிப்படுத்தும். எங்கள் கண்ணீரை சாட்சியாகவும் எங்கள் காத்திருப்பை ஆசீர்வாதமாகவும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.